ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நம்மளோட ஹேருக்கு ரொம்பவே நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் நம்மளால ரெகுலரா அத எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா ரெகுலரா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயில 1 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து தனியா வச்சுக்கோங்க. அதே கப்ல 1 கப் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்து தனியா வச்சுக்கணும். இப்போ இதே கப்ல 1 கப் அளவு கருப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்து வறுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்து சேர்க்கும்போது தான் உளுந்து வறுப்பறத நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதையும் வறுத்து தனியா வச்சுட்டு, அதே கப்ல 1 கப் அளவு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆளி விதை சேர்த்து வறுத்துக்கோங்க. லோ ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா பொரிய ஆரம்பிக்கும், தனியா வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் வரமிளகாய், உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து தனியாக வச்சுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துட்டு மிளகு சீரகமும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். மிளகு வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா வரமிளகாயில் இருக்கிற காம்பை எடுத்துகிட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற சாமான்கள் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்தளவு அரைச்சதுக்கப்புறமா 10 பல் பூண்டை தோலோடவே சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்து 2 பல்ஸ் மோடில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான இட்லி பொடி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.